டிகே ஹெல்த் டிப்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் டிகே ஹெல்த் டிப்ஸ் மூலமாக பலவிதமான ஹெல்த் டிப்ஸையும் பல டாக்டர் அவர் சார் பேட்டி கண்டதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தில் திருக்குமரன் சார் கடந்த பல வருஷமாக ஒரு அற்புதமான சேவையை செஞ்சிகிட்ருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஹோமியோ டாக்டர் கடந்த 15 வருஷமாக கோயம்புத்தூரில் மிக சிறப்பான சேவை பண்ணிகிட்ருக்காரு. அவரை பேட்டி காண போகிறோம். அவர்கிட்டருந்து நம்ம என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் துறையை பற்றிய ஒரு உயர்ந்த விஷயங்களை அவர்கிட்டருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகையில் நீங்கள் ரெகுலராக நம்ம டிகே ஹெல்த் டிப்ஸினுடைய சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அற்புதமான வீடியோக்கள் ரெகுலராக உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கு. இப்போ நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இன்றைக்கி வந்திருக்காங்க. ரொம்ப பிஸி ஷெடியூலில் கூட நம்ம கூட வந்திருக்காங்க டாக்டர் அறிவழகன் சார். ஹோமியோ துறையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். அவரை பற்றி நான் பல முறைகளில் கேள்விப்பட்டதுனால மக்களுக்கு இதை டிகே ஹெல்த் டிப்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ சாரை பற்றி அவருடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், உங்களை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ப்ளீஸ். வணக்கங்க, நான் டாக்டர் அறிவழகன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி மருத்துவருங்க. ப்ளஸ் அக்குபஞ்சர் பண்ணிட்டுருக்கேங்க. கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூரில் இருக்குங்க. டாக்டர் திருக்குமரன் சார் எனக்கு நீண்ட கால நண்பர். அவர் டிகே ஹெல்த் டிப்ஸுங்கிற சேனல் நடத்திட்டு வரதுன்னு ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படிங்க சார், வாங்க சார், நம்மளோட மருத்துவத்துறை சார்ந்தும் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி சார்ந்த விஷயங்களை நம்மளோட ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேங்க. நான் கடந்த 15 வருஷமாக ஹோமியோபதி மருத்துவமும் அக்குபஞ்சரும் ஒண்டிப்புதூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேங்க. பலதரப்பட்ட வியாதிகளுக்கும் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கூட பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நோயாளிகளுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து எக்ஸசைஸ் தெரப்பி கொடுத்தாலும் அவர்களுக்கு யோகா இந்த மாதிரி மனம் சார்ந்த தீர்வு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக நான் திருக்குமரன் சாரை காண்டாக்ட் பண்ணேங்க. அந்த வகையில் அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சதுனால என்னென்னா, பலதரப்பட்ட அதாவது க்ரானிக் டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சுது. அந்த வகையில் நான் பார்க்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு தெரப்பி, சிங்கிள் தெரப்பி அப்படிங்கிற மட்டும் இல்லாமல், அதாவது இப்போ ஹோமியோபதினா ஹோமியோபதி மட்டும் இல்லாமல் ஒரு இன்டெகிரேட் தெரப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் பல இடங்களில் அவர் இந்த யோகா நேச்சுரோபதி பற்றி போட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இயற்கை மருத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்கிறதுனால அதில் நம்மளும் பங்கெடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால என்னோட கிளினிக் வரக்கூடிய நோயாளிகள் ஏதாவது தொந்தரவு, மனம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் மருந்துகள் தேவைப்படுறவர்களுக்கு மருந்து கொடுத்துட்டு ஹோமியோபதி மருத்துவத்தில் தெரப்பி, யோகா தெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட பரிந்துரைச்சு அதுக்கு கம்பைனாக கொடுத்துக்கிட்டு இருக்கனால நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சார் கேட்டுக்கிட்டாரு, இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ், அதாவது டிகே ஹெல்த் டிப்ஸுங்கிற இந்த சேனலுக்கு நம்ம ஒவ்வொரு துறை சார்ந்த, அதாவது மாற்றுமுறை துறை சார்ந்த பிரபல மருத்துவர்கள் மற்றும் மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவர் கேட்டதுனால அதை பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம ரெகுலராக பார்ப்போங்க. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அத்தனையும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ். நீங்களும் தன்னிச்சையாக எந்த ஒரு வைத்திய முறையும் பயன்படுத்த வேண்டாம். ஒரு தேர்ந்த அனுபவம் பெற்ற மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று மட்டுமே மருந்துகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஹோமியோபதி மருந்தாக இருந்தாலும் சரி, எந்த மருந்துகளாகவும் இருந்தாலும் சரி. இன்றையளவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்குபஞ்சர் சுயமாக கூட பண்ண வேண்டாம். என்னென்னா, நீங்கள் பலதரப்பட்ட அக்குபஞ்சர் மருத்துவர்கள் நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. பிரபல மருத்துவர்களாக பல இடங்களில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுக்கிட்டு அவங்ககிட்ட முறைப்படி, நானாக இப்போ சொந்தமாக மருந்து எடுத்துக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இந்த டிகே ஹெல்த் டிப்ஸை பார்த்தேன், நான் இதில் ஒரு மருத்துவர் சொன்னார், அதை நான் செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக, முறைப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, உங்களோட நாலேஜ், உங்களோட அறிவுக்காக மட்டுமே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் உங்கள் உடல் உபாதைகளுக்கு நீங்கள் குணப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேரடியாக எங்களை பாருங்கள். திருக்குமரன் சாரை பாருங்கள். ஆர்எஸ்புரத்தில் இருக்கிறாரு, நான் ஒண்டிப்புதூரில் இருக்கிறேன். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அல்லது நீங்கள் பக்கத்தில் உள்ள நல்ல மருத்துவர்களோ, சிறந்த மருத்துவர்களோ, உங்களுக்கு குடும்ப மருத்துவர்களையோ ஆலோசனை பெற்று எந்த வகையான மருந்துகளையும் உட்கொள்ளும். இப்போது நீங்கள் பேசுனது உண்மையிலே ஒரு நல்ல தகவலை தெரியப்படுத்தினீங்க. நீங்கள் பேசும்பொழுது இந்த ஆல்டர்னேட் தெரப்பியை பற்றி ரொம்ப தெளிவாக அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறீங்க. இப்போ இந்த ஆல்டர்னேட் தெரப்பி அந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா அதில் என்னென்ன தெரப்பியெல்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
பொதுவாக சார் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அல்லது தெரப்பி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பண்டைய காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா வைத்தியம் பார்த்த முறைகள் எத்தனையுமே இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் தான் இருக்குங்க. இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி, வாழ்வியல் மருத்துவம்னு சொல்லக்கூடிய மருத்துவங்கள். இதில் பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய சித்த மருத்துவமாகட்டும், ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், யுனானி மருத்துவமாகட்டும், ஹோமியோபதி மருத்துவமாகட்டும், ஆயுஷ் மருத்துவங்கள் அத்தனையுமே கூட வந்து அக்குபஞ்சர் மருத்துவமாகட்டும், அக்கு ப்ரெஷர் மருத்துவமாகட்டும், ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி தாத்தா வந்து நம்ம கீழே விழுந்துட்டு அடிபட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு வெட்டுக்காய பூண்டையோ எதையோ ஒன்று கசக்கி வச்சு கட்டி விடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவங்கள். அதே மாதிரி நமக்கு தலை வலிக்குதா, இறுக்கி வச்சு ஒரு பேண்டேஜ் போட்டு வருது, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஷர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அக்கு ப்ரெஷரில் இருக்குது, அக்கு பஞ்சரில் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாமே நம்மளோட பண்டைய கால மருத்துவங்கள்னு சொல்லக்கூடியது அந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிங்கிறதுங்க. பாரம்பரிய மருத்துவங்கள் தாங்க. இதில் வந்து பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் நிறைய இருக்குங்களா ஒழிஞ்சு, மற்றபடி இதில் வந்து என்னென்னா சித்தா இருக்குங்க, அதே மாதிரி ஆயுர்வேதா இருக்குது, யுனானி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது, யோகா இருக்குது, அப்புறம் அக்குபஞ்சர் இருக்குது, அதே மாதிரி இதை விட ஹோமியோபதியும் இருக்குது, அக்கு ப்ரெஷர் இருக்குது, இன்னும் பல மெத்தடுகள் இருக்குங்க. என்னன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியோட மெத்தடு அத்தனையோட ஒரே எண்ணம், குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா குணம். அதாவது ஒரு நோயர்னு சொல்லக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விடுவிக்கிறது மட்டும்தான், அந்த தொந்தரவுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு வழி செய்கிறது மட்டும்தான் இந்த மருத்துவம். சரிங்களா? இந்த மருத்துவத்தில் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிங்கிறது ஒரு நாள் 2 நாளில் தோன்றின மருத்துவம் இல்லை. இதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மனிதனாக பிறந்த உடனே வந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு அவங்க வந்து ஒரு மூதாதையர்களால் அனுபவ ரீதியாக கொடுத்து அது குணமாகி வழி வழியாக வந்த மருத்துவ முறைகள் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. நமக்கு ஒரு பேர் தேவை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மருத்துவம் அப்படின்னு, இது சித்த மருத்துவம், இது ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஈவன் சொல்லப்போனால் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு விலங்கு இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுதுன்னா தன்னைத்தானே ஃபஸ்ட்டு அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு நாய் இருக்குன்னா அது அளவுக்கு மீறிய உணவு உட்கொண்டாலோ அல்லது அதுக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டாலோ உடனே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் பார்த்துருக்கலாம், தெருவில் பார்த்துருக்கலாம், உடனே என்ன பண்ணால் போய் அருகம்புல்ல சாப்பிடும். இந்த அருகம்புல்ல ஏன் சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது சாப்பிட்டு அந்த அருகம்புல்ல சாப்பிட்டு அதுக்கு தேவையற்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடும். வாமிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இது வந்து தன்னைத்தானே இது சரிப்படுத்திக்கிறது. இப்படி தான் இது வழிதோண்டலாக வர ஆரம்பிச்சது. ஒரு மனுஷன் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இதுக்கு சின்ன வயிற்று வலி வருது, அதுக்கு என்ன பண்ணும், ஓமத்திராகம் குடித்து சரி பண்ணுற பார்க்குறோம். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சரி பண்ணி இது எல்லாம் தொகுப்பாக அமைச்சு என்னன்னா, அந்த கால சித்தர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த மகா முனிவர்களும் நம்மளோட மருத்துவர்களும், அதாவது இந்த ஆல்டர்னேட் தெரப்பியை கண்டுபிடிச்சவங்களும் ஒரு தொகுப்பாக்கியிருக்காங்க. தொகுப்பாக்கி இதை பல ஆராய்ச்சிகள் செஞ்சு இதில் குணப்படுத்தி இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தெரப்பி அப்படின்னு சொல்கிறதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், இப்போ என்னோட மருத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோமியோபதி மருத்துவம். ஹனிமேன்கிற ஒரு ஜெர்மனில் ஒரு புஸ்தகத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்யும்போது அதில் ஒரு வரி கிடைக்குது, ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மலேரியா காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடிய சிம்டங்கள், அதாவது மலேரியாக்குனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள், நோய் அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. அந்த அறிகுறிகள் மாதிரியே சிங்கோமோனா பார்க்குங்கிற பட்டையிலேருந்து சாப்பிட்டோம்னா வரும் அறிகுறிகளும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த சிங்கோனா பார்க் பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்தா அந்த மலேரியா குணமடையுமா, அதே அறிகுறிகள் குணமடையும் அப்படிங்கிற அந்த ஸ்பார்க்கை வச்சு தான் அவர் இன்றைக்கி கொண்டு வந்து உலக அளவில் 2வது மிகப்பெரிய மருத்துவமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேங்க, நம்மளோட அக்குபஞ்சர் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அக்குபஞ்சர் தெரப்பி சார் இதுக்கு பிறப்பிடன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழகம் போகர் அப்படின்னு சொல்கிறாங்க, வரலாற்றில் சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில். ஆமாம் ஆமாம். இங்கேருந்து இந்த மருத்துவம் என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுக்கு முன்னாடி மஞ்சள் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சைனாவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நதிக்கரைங்கிறது ஒரு, அந்த மஞ்சள் நதியை ஒரு துயர நதின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா. அந்த மஞ்சள் நதிக்கரையில் வாழ்ந்த ஒரு அரசருக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை ஏற்படுது. அப்போ இங்கேருந்து போனவர்கள் தான் நம்ம மூதாதையர்கள், நம்மளோட மூதாதையர்களே வச்சுங்களேன்.
அவர்கள் அதை குணப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த டெக்னிக்கெல்லாம் வச்சு குத்தூசி முறையில் அவங்களுக்கு வந்து குணப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவர் குணமானது என்ன ஆகுன்னா அந்த பகுதியில் பரவுது, அப்புறம் சைனா முழுக்க பரவுது. இயற்கையாகவே வாழ சைனாக்கார மக்கள் விரும்புவாங்க. அப்போ வந்து அவங்க இயற்கை மருத்துவத்தை ரொம்ப நேசிக்கிறதுனால அந்த மருத்துவ முறை ஈஸியாக வந்து ரீச் ஆகுது. அப்புறம் உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கி ஏறக்குறைய அக்குபஞ்சர் மருத்துவம் தனித்துவம் பெற்று விளங்குது. இது ஒரு இது. அதே மாதிரி நம்மளோட ஹோமியோபதி மருத்துவம் பார்த்திங்கன்னா உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே வந்து தனித்துவமாக விளங்குது. இப்படி ஒவ்வொன்று இப்போ நம்ம தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் வந்து ஏகப்பட்ட பேர் சார், ஏகப்பட்ட பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து தீர்க்க முடியாத நோய்களை கூட குணப்படுத்துறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைலண்டாக வெளியே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவரில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் எழுதி வைக்கப்பட்ட பாடல்கள்லாம் வந்து அவங்க படித்து அதுக்குண்டான அந்த மருந்துகள்லாம் செய்முறைப்படி செய்து எத்தனையோ வியாதிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வராங்க பாரம்பரிய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் இந்த மாதிரி. அதனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு பேருக்காக கொடுக்கப்பட்டது மாற்று முறை மருத்துவம், மாற்று முறை பயிற்சிகள் அப்படின்னு. ஆனால் நம்மளோட பண்டைய கால மருத்துவங்கிறது தான் இந்த மாற்றுமுறை மருத்துவம். அதே மாதிரி இயற்கை மருத்துவம் நம்ம வந்து எதுவுமே வந்து செயற்கையாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. குணங்கள் கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா இயற்கையாக தான் கொடுக்குறோம். இப்போ ஹோமியோபதியிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதாவது மினிமம் டோஸ், லா ஆஃப் மினிமம் டோஸ்னு எங்களுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது எங்களோட சட்ட திட்டங்களில் இருக்குது. அப்போ என்ன தேவையோ அதை ஒரு மினிமமான அளவு கொடுத்தோம்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த மாற்றுமுறை மருத்துவத்தில் ஒவ்வொரு மருத்துவமும் தலை சிறந்த மருத்துவம். இதை இன்றைக்கி அந்த காலத்தில் கம்மியாக இருந்ததுனால மருத்துவர்கள் வந்து கம்மியாக பற்றாக்குறை இருந்ததுனால நம்ம இது பெருசாக வெளியே ரீச் ஆகலை. ஆனால் இன்றைக்கி இந்த மாற்றுமுறை மருத்துவத்தில் ஏகப்பட்ட மருத்துவர்கள், கைதேர்ந்த மருத்துவர்கள், தலை சிறந்த மருத்துவர்களாக விளங்கிக்கிட்டு வர்றதுனால இது வெளி உலகத்துக்கு தெரியுது. அப்போ இந்த குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி வந்து இன்றைக்கி வேர்ல்டு வைடு நம்மக்கிட்ட இருக்க பொக்கிஷம், இந்த சொத்து எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பித்ததுக்கு இந்த கொரோனாவும் ஒரு பெருந்தொற்றும் ஒரு இதுங்க. ஏன்னா இந்த பெருந்தொற்று காலத்தில் தான் வந்து என்னென்னா இயற்கை மருந்துகள், இயற்கை சார்ந்த உணவுகள் எப்படி இதை சாப்பிட்டா நம்மளை, ஏன்னா அவன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். அப்போ இதுக்கு என்னடா வழி அப்படின்னா நம்மளோட இயற்கை மருந்துகளும் இயற்கை மருத்துவம் அதை வந்து தேடி வரும்போது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிங்கிறது இன்றைக்கி பூஸ்ட் ஆகிருக்கு சார். இன்றைக்கி உலக அளவில் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிங்கிறது சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு பேர், ஆனால் வந்து நம்மளும் ஒரு மருத்துவ அமைப்பு. சார், இப்போது அற்புதமாக இந்த ஆல்டர்னேட் தெரப்பி பழங்காலத்திலேருந்து எப்படி இது டெவலப் ஆனதுன்னு பெரிய அற்புதமான சரித்திரத்தை சொன்னீங்க. இது வந்து சொல்லப்போனால் நம்மளுடைய பாரம்பரியமே வந்து ஆல்டர்னேட் தெரப்பி பாரம்பரியங்கிறத நீங்கள் இருந்து சொல்கிறது வந்து எனக்கே புரியுது. அப்போ இப்பேற்பட்ட துறையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள், தீராத நோய்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை தவிர உடல் உபாதைகள் அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆல்டர்னேட் தெரப்பி நமக்கு பயன்படும்? ஆக்சுவலி பார்த்தோம்னா சார், பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில் வரலையும் நம்ம மாற்றுமுறை மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட் தெரப்பியில் தாராளமாக எடுக்கலாம். என்ன அப்படின்னம்னா, இப்போ எனக்கு ஹோமியோபதி மருத்துவத்துக்கு வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஏஜ்டு பர்சன் வரலும் வராங்க. இதில் வந்து எந்த விதமான பாகுபாடு கிடையாதுங்க. என்னென்னா நமக்கு ஒரு சில ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன் வச்சுருப்போம். ரெண்டாவது வந்து ஒரு அவசர காலத்தில் ஏற்படுத்த ஒரு பேஷண்ட் வராரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு நமக்கு தெரியுது, அவரை வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் இருக்குது, நான் ஐசியூவில் வந்து வச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம். அப்போ நான் வந்து அந்த கட்டத்தில் வந்து இல்லை நான் வந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது தவறு. அதே சமயத்தில் வந்து எளிதாக உங்கள் உடலுக்கு எந்த தெரப்பி ஒத்துக்குது, இப்போ ஹோமியோபதி எடுக்கிறீங்க, உங்களுக்கு மருந்து சூட் ஆகுது, உங்களுக்கு நல்லா ஒத்துக்குது, உங்களுக்கு குணம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹோமியோபதி மருந்துகளை எடுக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரே குறிப்பாக சொல்கிறேங்க, இப்போ ஏன் கிளினிக்கே வரக்கூடிய நோயாளிகள் நான் திருக்குமரன் சாருக்கு ரெஃபர் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்குபஞ்சருக்கு ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்குங்க. மனம் சார்ந்த பிரச்சனைக்கு வரவங்களுக்கு யோகா நேச்சுரோபதி கொடுக்குறேன், அவருக்கு பார்க்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் மருந்து என்னதான் கொடுத்தாலும் ஒரு மனசையும் சாந்தப்படுத்தணும். அதே சமயத்தில் அவர் உடல் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் வந்து பார்த்தோம்னா யாரும் உடல் உழைப்பு ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலையில் ஒரு அரை மணி நேரமாவது யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட உடல் உறுப்புகள் அத்தனையும் சீராக செயல்படும். அதுக்காக என்ன பண்ணுறேன்,
சார்கிட்ட யோகா சார் அவர் ஆன்லைன்லேயும் எடுக்கிறாரு ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறனால என்னோட நோயாளிகளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் மெடிசன் எடுத்துக்கங்க, அதே சமயத்தில் உங்கள் மனசையும் ஒருநிலைப்படுத்தணும், அதே சமயத்தில் சாந்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யோகா நேச்சுரோபதி பண்ணுங்கிறேன். நான் எங்கே வரேன்னா, நான் ஹோமியோபதி மருத்துவர் ப்ளஸ் அக்குபஞ்சர் பண்ணாலும் இதுக்கு வந்து கூட வந்து அடிஷ்னலாக நம்மளோட ஆல்டர்னேட் தெரப்பியில் ஒரு தெரப்பியை நான் சூஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். அப்போ இந்த கம்பைன் தெரப்பி கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது சார். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த அக்குபஞ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த வயது தான் அப்படின்னு கிடையாது. நான் இப்போ ஒரு மைக்ரேன் பேஷண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தேன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கட்டாயம் வந்து மைக்ரேனுக்கு வந்து எனக்கு வந்து தோணுது என்னென்னா, ஒரு விரைவாக அவருக்கு வந்து இந்த வலியிலேருந்து அவர் விடுபடணும். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு நம்ம மருந்து கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு தெரப்பி தேவைப்படுது. அப்போ வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபிசிக்கல் தெரப்பி அவருக்கு தேவைப்படும் போது நான் திருக்குமரன் சார்கிட்ட பேசிட்டு என்னென்னா, அவர் கிளினிக்கு நான் ரெஃபர் பண்ணேன். என்னென்னா இந்த நீடிலிங் போடுறதுக்காக அனுப்பிச்சி விட்டேன். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து விரைவாக குணம் கிடைச்சிருச்சு. 10 வருஷமாக நேரத்தில் தலைவலி தாங்க முடியாது துடிச்சிக்கிட்டு இருந்தேன் டாக்டர், இப்போ நீங்கள் உங்கள் மெடிசன் எடுத்த கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது, ப்ளஸ் வந்து நான் நீடில் போட்டுக்கிட்டேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டு. அப்போ இங்கே கம்பைன் தெரப்பி தான் மெத்தட் தான் சார் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் எவ்ரி இண்டிவிஜுவல் உங்களுக்கு எந்த மருத்துவம் சூட் ஆகுதோ அந்த மருத்துவத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் கொடுக்கக்கூடிய சில மருந்துகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் வேறு தெரப்பி பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ தெரப்பி அந்த மருத்துவரோட. இன்னொரு விஷயம், நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஒரு நோயாளியாக இருந்தீங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுடைய இதற்கு முன் ஏற்பட்ட முந்தைய நோய்கள் மற்றும் எதையும் மறைக்காத அந்த மருத்துவர்கிட்ட சொல்லுங்கள். அக்குபஞ்சர் மருத்துவராக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி மருத்துவராக இருந்தாலும், சித்த மருத்துவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கிட்ட இதுக்கு முந்தைய உங்களோட மருத்துவ வரலாறு, அதாவது ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அதை சொன்னீங்கன்னா அவங்க விரைவாக உங்களுக்கு குணம் கிடைக்கிறதுக்கும் நோயை தீர்க்கிறதுக்கும் வழி கொடுக்க முடியும். நம்ம மறைக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே நடக்காது, ஏதாவது குணம் அடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்குது, நம்ம ஒரு தொந்தரவு இருக்குது, அவர் வந்து நம்மகிட்ட கிளினிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க டாக்டர், இதுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. நானும் மருந்துகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் வந்து அவருக்கு குணமடையலை. ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுக்கு இந்த நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது தான் அவர் சொல்கிறார், ஆமாங்க டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆரம்ப காலத்திலே அவர் நம்மகிட்ட சொன்னார்னா சார், ஏன் சொல்லுவார்னா, இந்த ஆரம்ப காலத்திலே அவர் நம்ம சொன்னார்னா நம்ம என்னென்னா விரைவாக குணப்படுத்த முடியும், நோயை முத்தாமல் வைக்க முடியும். அதனால் எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு ஒரு இதே கிடையாது, ஏஜ் லிமிட் இதெல்லாம் கிடையாது. ஒரு லிமிட் இருக்குது. என்னன்னா, சில நோய்களுக்கு அவசர தேவையாக அவசர சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கு அவசர சிகிச்சை தான் கொடுத்தாகணும், எமர்ஜென்சியில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், அதுக்கு தகுந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சில வியாதிகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரானிக் டிசீஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை மருத்துவத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதுக்காக அக்யூட் டிசீஸ் கிடைக்கல அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா விதமான நோய்களுக்கும் மாற்றுமுறை மருத்துவத்தில் ஒரு தீர்வு உண்டு. ஆனால் சில அவசரகால நோய்களுக்கு மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன பண்ணுவேன்னா பரிந்துரைக்கிறேன். ஒரு சில அரசு மருத்துவமனைகளுக்கோ அல்லது பிரபல தனியார் மருத்துவமனைக்கோ அவங்க எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கே போக சொல்கிறேன். இது மட்டும்தான். இது போல் நீங்கள் வந்து என்னென்னா, நான் ஏன் இந்த சேனலுக்கு நான் வந்து நம்ம வந்து திருக்குமரன் சார் ரொம்ப நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இதில் பயணிக்கணுங்கிறதுக்காக வந்து மக்கள் பயனடையணும், இந்த சேனலை யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை வெளியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சார் நான் பர்டிகுலராக நான் ஒத்துக்கிட்டு சார் நம்ம பார்க்கலாம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். என்ன காரணம் இதுதான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நிறைய பேர் மறைக்கிறாங்க. இப்போ இது போல் சில விஷயங்களை வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால சார் இந்த சேனலை பொறுத்தவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் பார்த்தோம்னா சார் நம்ம இந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, அதே சமயம் இந்த நோய்கள் என்ன, நம்ம இந்த நோய்கள்லேருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்று சொல்கிறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பை வந்து நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியை குணப்படுத்த பார்க்கும், நோய்கிட்டேருந்து பாதுகாப்போம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்கிட்டேருந்து நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாக்கிறது எது தெரியுங்களா? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம். அந்த இம்யூன் சிஸ்டத்தை பற்றி நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான உணவு பழக்க வழக்க முறை, இயற்கையாக அதுக்கு யோகா, நேச்சுரோபதி இது மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னாவே பலதரப்பட்ட நோய்கள்லேருந்து நம்ம நோயை துரத்திடலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம். அப்போ இது போல் தகவல்களை இனி வரும் காலங்களில் நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கலாம் சார். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷனாக எடுத்தோம். உங்கள் கூட ரொம்ப பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருக்குமரன் சாருக்கும் டாக்டர் டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கும் நன்றி சார்.